மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. களக்காணி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், நேற்று மதிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டார். அதற்கு தெள்ள தெளிவாக இன்னும் சொல்ல போனால் அதற்கான என்ன சொல்கிறது, நேர்மையான பாயிண்ட்ஸ்லாம் முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அடுக்கடுக்கான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி 3 வெள்ளை அறிக்கை வந்திருக்கு. 2001 ஜெயலலிதா அம்மா வெளியிட்டது, 2021 பிடிஆர் பழனிவேல் அவர் வெளியிட்டது. இந்த 2 அறிக்கையிலையுமே 10 வருஷம் 15 வருஷத்துக்கான நிதிநிலையை காட்டியிருந்தாங்க. நீங்கள் ஏன் திமுக அரசோட 5 வருஷத்தை மட்டும் காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார். அதே மாதிரி நீங்கள் என்ன இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்ற விஷயம் நீங்கள் எது கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கீங்களா வாக்குறுதி 2500 6 சிலிண்டரு, அப்புறம் மாமன் சீர்திட்டம் அப்படின்னு நிறைய கொண்டு வந்தீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வெள்ளை அறிக்கையை காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு சார். அவர் அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு சார். அதை சொல்லிடுறேன். அது யாரை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காரு சார். 5 வருஷம் மட்டும் காட்டியிருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக இந்த 5 வருஷம் மட்டும் காட்டியிருக்கீங்களா வெள்ளை அறிக்கை நிதிநிலையை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். அதே மாதிரி அவர் சொல்கிற டேட்டா படி பார்த்தோன்னா 2006 2007 அந்த ஃபினான்ஷியல் இயரில் கலைஞர் அவர்கள் இன்ஹெரிட் பண்ணது அந்த கடனை எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 57,457 கோடி வாங்கியிருக்காரு. அதே 2011-12 டபுள் ஆயிருக்கு. 1,01,350 அந்த க்ரோர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 16-17 ஃபினான்ஷியலில் டபுள் ஆயிருக்கு, 2 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. 21-22 4 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. இப்போ 25-26 10 லட்சம் கோடியா. இது ஒரு பேட்டர்ன் தான் டபுள் ஆகிறது. நீங்கள் 5 லட்சம், அதாவது 4.58 கோடி 10 லட்சம் மாத்தந்து ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் 2031 அடுத்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் முடிக்கும் போது நீங்கள் 20 லட்சம் கோடியை கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. தாவேக அரசு ஒரு வருஷத்துக்கும் இவ்வளோ கடன் தான் வாங்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி திமுக அரசு இருந்தது இல்லை சார், ஒரு ஃபினான்ஷியல் இயராக இவ்வளோ கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதை விட உங்கள் திட்டத்தை நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றி அதை விட நீங்கள் கம்மியாக கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் எந்த பொறுப்பில் இருக்கணும் அந்த பொறுப்புலேருந்து நான் விலகிடுறேன் அப்படின்ற ஒரு சவாலையும் விட்டுருக்காரு சார் அவர். சரி, ரைட்டு. அது சவால் விடும்போதே தோற்று போயிட்டோன்ற எண்ணம் அவருக்கே இருந்திருக்கும். இருந்தாலும் சவால் விட்டுருக்காரு. நான் ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி தான் மீசை எடுத்துக்கிறேன், அப்புறம் பாதி முடிய எடுத்துடுறேன், மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் திருப்பதி கோயிலுக்கும் பழனி கோயிலுக்கும் அடிக்கடி ஆல்ரெடி டிக்கெட் போட்டு கிளம்பி போயிட்டு வந்துருக்குறாங்க ஒருத்தங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது டிவிகே வர்சஸ் டிஎம்கே, இதில் நான் உள்ளே வரல. இதுக்கு டிவிகே காரங்க யாராவது பதில் சொல்லட்டும், ஏதோ ஒன்று. பட் எனக்கு இதை வெளியேருந்து பார்க்கும்போது எனக்கு இது எப்படி தோணுது அப்படின்னா, நீங்கள் ஏன் என்னோட ஒரு 5 வருஷத்தை மட்டும் அடிக்கிறீங்க? நாங்கள் 2006 11 வரைக்கும் ஒரு ஆட்சி பண்ணோமே, ஏன் அந்த ஆட்சியெலாம் அடிக்க மாட்டீங்களா நீங்கள்? அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா கேட்க மாட்டீங்களா? 2011 21 வரைக்கும் ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்களும் அடிக்க மாட்டீங்களா? அடிக்கிறதும் அடிக்கிறீங்க, 4 டேர்மையும் சேர்த்து வச்சு அடிங்க. 6 to 11, 11 to 16, 16 to 21, 21 to 26, 4 டேர்மையும் ஈக்குவலாக அடிங்க சார். ஏன் சார் இந்த மாதிரி ஒரே டேர்மை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. யார் கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாரு? இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது மிஸ்ஸுக்கிட்ட திடீர்னு திட்டுவாங்க, மாட்டிக்கிறீங்க. மிஸ் எந்திரிங்க பூழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களை நிப்பாட்டின உடனே நீங்கள் யாரை கோத்து விடுவீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்டு. உங்களோட ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டை கோத்து விடுறாங்க. ஓகே ஓகே. டிஎம்கே ஏடிஎம்கே என்னங்க, என்ன அதுவும் ஃப்ரெண்டு கூட கிடையாது. நீங்களாவது உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் உங்கள் சேர் நீங்களாவது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த உங்களோட ஃப்ரெண்டுங்கிறவங்க யாரோ வேறொரு வீட்டு பிள்ளை, இவங்க ஒரே தாய் வீட்டு பிள்ளைகள். ஓகே ஓகே, சரிங்களா? ஒன்னா இருந்த ஒரு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போன கசின்ஸ் இவங்க கிட்டத்தட்ட. ஓகே ஓகே. ஸோ அதனால இப்ப கசின்ஸை கிட்டத்தட்ட அவங்க கோத்து விடுறாங்க. என் அண்ணன் இருக்கிறான், என் அண்ணனை தொட்டுப்பார், என் தம்பி இருக்கான், அவனை தொட்டுப்பார் அப்படின்னு. நான் தொட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ இவங்க எல்லாரையும் தொடரணும். இப்போ புரியுது புரியுது. ஒவ்வொரு டேர்மையும் சேர்த்து அடிங்க அப்படின்றாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். மற்றபடி இவங்க சொன்ன இந்த 1 லட்சங்கிறது 2 ஆயிருக்கு, 2 லட்சம் கோடிங்கிறது 4 லட்சம் ஆயிருக்குது, 4 லட்சம் கோடிங்கிறது இன்னைக்கு 10 லட்சம் கோடியா இருக்கு. இது வாடிக்கையா நடக்கிறது தானே பாஸ் அப்படின்னு இவங்க சொல்றது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு கடன் வாங்குறது அப்படின்றது என்னங்க? எதுக்குங்க கடன் வாங்குவீங்க? சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்களேன். நீங்க எதுக்கு கடன் வாங்குவீங்க? எங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்குவோம். உங்க தேவை நிறைய இருக்குங்க, அதுக்கெல்லாம் நீங்க கடன் வாங்குனீங்கன்னா என்ன ஆவீங்க? அப்போ உங்களுக்கு தேவை இருக்கும், பட் அந்த தேவைக்கு ஈக்குவலா உங்ககிட்ட முதல்ல பணம் இருக்கணும். அதை தாண்டி இருக்கலாம்,
அது எவ்வளோ இருக்கும், எப்போ இருக்கும், அதுக்கான பர்ச்சேசிங் பவர் உங்ககிட்ட என்ன இருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. அப்போ இவர் சொல்றதுபடியே பார்த்தா கூட இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஆண்டு வருமானத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு 3-3.25 லட்சம் கோடியிலிருந்து 25% நீங்க வச்சீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 1.15 1.2 crore லேக் crore தான் உங்களால வாங்கவே முடியும். அப்படி பார்த்தா கூட தாவேக்கா வந்துட்டு 5 வருஷம் முடிவுலேயே 6 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்க முடியாது. பர்ச்சேசிங் பவரே கிடையாது அவங்களுக்கு. என்ன காட்டி வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க ஆட்சியில கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1.75 லட்சம் கோடி வாங்கினாங்க பாருங்க. அவங்களுடைய பர்ச்சேசிங் பவரையும் தாண்டி கடன் வாங்கினாங்க பாருங்க. அது மாதிரி தாவேக்காவும் வாங்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ இது ஏன் நடக்காது நான் நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். எனக்கு வந்து தாவேக்கா மீது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குதுங்கிறத தாண்டி தாவேக்கா அரசு வந்து பண்ணவே பண்ணாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அதுவும் ஒரு அரசியல் கட்சி. தாவேக்காவுக்கு வந்துட்டு இங்க வவுச்சர்ல சைன் போடுறதுக்கு நான் இங்க இல்லை, ரைட்டா? அப்ப திமுகவோ அதிமுகவையோ கம்பேர் பண்ணும்போது இந்த 1.5 மாத காலத்துல ஊழலை பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்ம பேசுவோம். தாவேக்கா வெர்சஸ் ஏடிஎம்கே டிஎம்கே நீங்க வச்சுக்கோங்க. ஒரு 1.5 மாசம் சாம்பிள் சைஸ் இப்போ உங்க கையில இருக்குது. நான் எந்தெந்த இடத்துலலாம் இப்போ வந்து கொள்ளையே அடிக்காம இருக்கேனோ, எந்தெந்த இடங்கள்லாம் நான் இப்போ பட்ட வருதனமா உங்களுக்கு போட்டு காட்டுறேனோ அந்த இடத்துலலாம் நீங்க 75 வருஷமா கொள்ளையடிச்சிருக்கிறீங்க, நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச மறைமுகமா எக்ஸாக்ட்லி மறைமுகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓப்பன் சீக்ரெட் இன்னைக்கு வந்துட்டு வெளிப்படையா ஒண்ணு சொல்லி அதை கூட உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. நான் என்ன கேட்குறேன், ஏன் செலக்டிவ் அம்னீஷியாவா இருக்கீங்க? ஏன் செலக்டிவ் ரிப்ளைஸ் கொடுக்குறீங்க? ஒரு நிதிநிலை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ற நீங்க, வெள்ளை அறிக்கைக்கு ரிப்ளை பண்ற நீங்க, உங்களை பத்தி அக்யூசேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்களே அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு தான் நான் டெய்லி கேட்டுக்கிறேன். ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்த தங்கம் தென்னரசு அவர்கள் இல்லை, அவர் தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் வைரமா கூட இருந்துட்டு போட்டோம், அவர் எனக்கு கவலை இல்லை. இவ்வளவு வைரமா தங்கமா வெள்ளியா இருக்கிற இவரெல்லாம் இத்தனை நாளா எங்க போனாரு? இதுக்கு வந்து பதில் சொல்றாரு, ஏங்க நாங்களாம் ஊழலே பண்ணலங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இங்க அந்த வார்த்தையை மட்டும் அவர் சொல்லலாம் இல்லைங்க, அதையும் சொல்லுங்கன்ற. நான் திமுக அதிமுகவினர்லாம் இந்த கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்ததாரர்கள்னு சில பேர் வந்துட்டு நியூஸ்ல வந்து பேசுறாங்க, நாங்க வந்து 30% வாங்கணும், 25% வாங்கணும், அப்புறம் வந்து அதுல வந்து எம்எல்ஏக்கு இத்தனை %, மினிஸ்டருக்கு இத்தனை %, 15% 10 4 1 அப்படின்னு மினிஸ்டர் எம்எல்ஏ கவுன்சிலர் வரைக்கும் பிரிச்சு காட்டுறாங்களே. இந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் போய் பேசுறாங்க, நாங்க அப்படி வாங்கவே இல்லைன்றத முதல்ல நீங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு வாங்க. இதுதான் நான் சொல்றேன். நான் வந்து இந்த டிவிகே டிஎம்கே கதைக்குள்ளேயே நான் போல. அது டிவிகே வில் ரிப்ளை இஃப் தே வாண்ட் டு. நான் அந்த இடத்துக்கே போல. என்னோட சிம்பிள் கேள்வி திமுக கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஊழலே பண்ணல. அப்போ வந்து உங்க மேல இவ்வளவு பேர் நான் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்க போறீங்க இந்த அவர்கிட்ட போய் சொல்றீங்க பாலா என்ன அடிச்சிட்டாங்க, நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு உடனே சொல்லுவேன். நீங்க அடிச்சிட்டேன்றீங்க, அங்க போய் சொல்லிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு உட்காந்துட்டே இருந்தேன்னா அப்ப சொன்னது ஆமா நான் அடிச்சேன், அதுக்கு என்ன இப்ப? ஆமா நீ என்ன பண்ணிட முடியும்? ஆமா நான் அடிச்சேன் என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது மாதிரி தான் இது திமுக பண்றது. அதெல்லாம் விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் மட்டும் பதில் சொல்றதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு சேஃப் ரிப்ளையா தோணுதோ அந்த சேஃப் ரிப்ளை மட்டும் கொடுத்துட்டு தவிர மற்ற டாபிக்ஸ் ஹாட் டாபிக்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. அதை ஃபுல்லாக டீகோட் பண்ணி சொன்னார்ல சார் அந்த ஒயிட் பேப்பரெல்லாம். அதே மாதிரி போக்குவரத்து துறை மின்துறையெல்லாம் வந்து இதில் ஏற்பட்ட ஊழல் அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஊழலும் அதிகாரத்தை வந்து சரியாக பயன்படுத்தாத அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ்ன்றதை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவர் பார்த்து அது எதுவுமே பதில் சொல்லிருக்கு அவர் சார். அதுதான் பதில். அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர் வந்து ராஜினாமா செஞ்சார் அதிமுக. அதை பத்தி நாம நேற்று பேசணும். அதுக்காக இல்ல சார் சேரல, அது அப்படி சொல்ல முடியாது. நம்ம எங்க போய் சேருவாருன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் கட்சிலாம் நிறைய இருக்கு, எங்க போய் சேருவாருன்னு சொல்ல முடியாது. திருப்பி டிஎம்கே வந்தாருன்னு கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சொல்ல முடியாது. அது தாவேக்காக்கு தான் போவாரு அப்படின்னு ஏன் யாரு சொல்றது? அப்படி சொல்றாங்களா, பேசிக்கிறாங்களா? இல்ல சார், இது செய்தியாளர்கள் கேட்கறாங்க, திருமாவளவன் அவர்கிட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாரு, அவர் வந்து தாவேக்கால நேவாரா? ஏன்னா அவங்கள கூட்டணி கட்சிகள் இல்லை சார், அவங்க அதிமுகவை குதிரை பேரம் பண்றதுலாம் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. ஆனால் ராஜினாமா பட்டு தான் அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க, அதை குதிரை பேரம்னு கன்சிடர் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேள்வி எழுப்பும்போது எங்க அவர் விலகி இருக்காரு, இன்னும் எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணாரா, ஏதாவது பண்ணாரா? அதுக்கு முன்னாடி நாம ஒரு தீர்ப்புக்கு ஏன் வரணும்? அவர் டிவிக்கு தான் ஜாயின் பாஜக கூட பேசிடலாம். உதயநிதி ஸ்டாலின் வந்து ட்விட்டர் இல்லை சாரி, இது வந்து ஒரு அரசியல் சேனல், இதுல சினிமா செய்திகள்லாம் வேணாங்க, நானும் பாக்குறது இல்லை. இதுல பார்த்துட்டு இருக்கிறவங்களும் வந்துட்டு சினிமா செய்திகளுக்காக இங்க வரல, அரசியல் செய்திகளுக்காக வந்துக்கிறாங்க. அதை ஸ்கிப் பண்ணிடணும்.
சார் இல்ல சார் அவர் போட்ட ட்விட் இல்லைங்க வேணாங்க அவர் இல்ல சார். இல்லைங்க வேணாம். மக்கள் வந்து ஏமாற்றக்கூடாது. மக்கள் நம்ம வந்து ஒரு அரசியல் சேனல்னு சொல்லிட்டு வந்து சினிமா சீரியல் பேசினா நல்லா இருக்காதுங்க. அதனால சொல்றேன். உங்களுக்கு உங்க பேர் கெட்டு போயிடும். ஓகே சார். சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர் போட்ட ட்விட் பார்க்கலாம். அதுக்கு ரிப்ளையா போட்டிருக்காரு. அவர் பேசுறது இவர் ரிப்ளை அது வேணா பார்க்கலாம். ஓகே. தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களை கேடயமாக பயன்படுத்தி தாத்தாவுக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன் என ஒரு குடும்பம் மட்டுமே ஊறி திளைக்கும் சனாதன சிம்மாசனத்தில் சரிந்து கிடக்கும் வாரிசு தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அதிகாரத்தை பரவலாக்கும் அனைவரையும் அமர வைக்கும் ஜனநாயக சோஃபாக்கள் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? 4 பேர் மட்டுமல்ல, 5 பேர் மட்டுமல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அமர்ந்திருக்கும் ஜனநாயக சோஃபா இது. சனாதன சிம்மாசனங்களுக்கு ஜனநாயக சோஃபாக்கள் பற்றி பேசுவதற்கு அருகதையோ யோகிதையோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமூக நீதிக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, இப்படி ஒரு ஓரமா போய் உட்காருங்க. வாரிசு அரசியல் பண்றவங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. கம்முன்றுங்க. உங்களுக்கு ட்வீட்டும் போட தெரியல, போடாதன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்க. இப்ப வேற ஜென்சி மொழியில பேசுறோம்ட்டு அவங்க பேசுற விதமே வித்தியாசமா இருக்கு. வராதுன்னு தெரியும், இருந்தாலும் அதை வர வைக்க ட்ரை பண்றதுக்கு வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு அது இல்லைன்னா ஜோக்னா. இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், இவங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்ம கலோக்கியில இப்ப பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா வேற மாதிரி நம்ம இப்படி ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு ஒரு பண்றாங்கல்ல. இப்ப இதை ஒருவேளை அவங்க ஜென்சி மொழி என்று நினைத்து கொண்டு பேசி கொண்டிருந்தால், அதை ஒரு ஜென்சியிடம் போய் அவங்க பேசினால் அது அவங்களுக்கு எப்படி புரியும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஹே ப்ரோ, உங்க லாங்குவேஜ் தான் ப்ரோ பேசுறேன். யாரும் ப்ரோ சொல்றீங்க ப்ரோ, உங்க லாங்குவேஜ் தான் ப்ரோ பேசுறேன். அப்படிங்களா, சரிங்க அப்படின்ட்டு அது இன்னும் எவ்வளவு ஜோக்காகும்னு நினைச்சு பார்த்தேன். ஸோ இவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க, ஒரு ட்வீட் போடுறாங்க, அப்புறம் வந்து இந்த சோஃபா மாடல்னு ஏதோ ஒன்று வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நீங்க என்ன பண்ணாலும் மக்கள் ரொம்ப தெளிவாகிறாங்க. ஓகே, நான் இப்ப இந்த சினிமா செய்திகளுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கல, பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு இல்லாம பொதுவாகவே வந்துட்டு இது மாதிரி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊப்பிக்கள் சொல்ற ஒரு 3 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் போவோம். ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. ஓகே, ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியா மூலமா வந்துட்டு இது கெட்டு போச்சு. இப்போ கூட நேற்று நான் ஒருத்தங்களை பார்த்தேன், ஒரு அம்மா ஒருத்தங்களை பார்த்து நம்ம ஒரு ஆஃபீஸ் சம்மந்தமா வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல போனப்போ ஒரு லேடி ஒருத்தங்களை பார்த்து பேசுகிறேன். அவங்க சொல்றாங்க, என்ன இது பண்றேங்க, ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் இன்னும் இந்த மைண்ட் செட்லேருந்து எல்லாம் இதையும் போகுது. நான் என்ன கேட்குறேன், சோசியல் மீடியா மூலமா அவங்க போயிட்டாங்க, அப்படியே வச்சுப்போமே. இப்போ நீங்க வந்து சோசியல் மீடியா மூலமா நாங்க போய் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூப்பிட்டே நாளிலேருந்து நீ எல்லாம் ரீல்ஸ் போட ஆரம்பிங்க, நம்ம கட்சியின் இதை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமரங்களுக்குலாம் சேர்ந்து எதை ட்ரை பண்றாங்க. ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாமும் சேர வேண்டும் மக்களிடம் போய் அப்படின்னு சொன்னா அவங்க இதை லிப் ரீடிங் பண்ணிட்டுருக்காங்கல்ல. இதெல்லாம் இவங்க பண்றது மூலமா நான் என்ன சொல்றேன், நீங்க சோசியல் மீடியால இன்ஸ்டா எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, யூடியூப் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ட்விட்டர் எடுத்துக்கோங்க, எதை வேணா எடுத்துக்கோங்க. நீங்க எங்க போய் பேசலாம், என்ன பேச போறீங்கன்றது தான் இருக்குது. நீங்க எங்கேயாவது மாத்தி பேச போறீங்களா? உங்களுடைய பேச்சு வழக்கை ஏதாவது மாத்திருக்கிறீங்களா? இல்ல, அதே மாதிரிதான் பேசுறீங்க. கட்சி மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசுறீங்க. அதுல என்ன பேசுறீங்க? ஆமாம் நாங்கள் கொத்தூசுன்றீங்க, ஆமாம் நாங்கள் ஊப்பிக்கல்ன்றீங்க. ஊப்பினா உடன்பிறப்பு, 200 ரூபா ஊப்பி, 200 ரூபாய் வாங்கி கொண்டு என்ன வேணுமானாலும் பேசலாம் என்றதான் 200 ரூபா ஊப்பி. ஆமா, 200 ரூபா வாங்கிட்டு நாங்கள் சொல்றதை பேசுவோம். கொத்தடிமைகள் அப்படின்னா நான் வந்து எனக்குன்னு ஒரு சேவே இருக்காது, எனக்குன்னு வந்து ஒரு உரிமையே கிடையாது, எனக்குன்னு வந்து எந்த ஒரு ரைட்ஸ் கிடையாது, சொல்வதை செய்யணும், செய்யலைன்னா என்னை செருப்பால் அடிப்பாங்க, என்னைய கொன்றுவாங்க. இதுதான் கொத்தடிமைகள். ஸ்லேவரியோடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான். அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, உங்களை கொலை கூட செய்வாங்க. நீங்க உயிரோடு வாழணும் கடைசி வரைக்கும் அப்படின்னா அவங்க போடுற சோத்தை தின்னுக்கிட்டு அவங்க சொல்ற வேலையை செய்யறதுக்கு பேர் தான் கொத்தடிமை. இதை பல வீடியோவா நம்மளும் இந்த 4ஆம் தேதிக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னுமே ஆமாம் நாங்கள் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க இந்த பேச்சை நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் பேசணும் ஓட்டு விடாது. அப்ப அட்லீஸ்ட் வந்து செஞ்ச தவறையாவது இது வரைக்கும் திருத்திக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது வந்து நாம் தவறு செய்து விட்டோம், நம்மளுடைய அரசியல் நாகரிகம் சரியில்லை, 1000 ரூபா கொடுத்துட்டுன்னா நான் கொடுத்த 1000 ரூபால தான் லிப்டிக்கெல்லாம் போட்டுக்கிற போல இருக்குது அப்படின்னு போய் ஒரு பெண்கிட்ட கேட்கறதுலேருந்து ஆரம்பிச்சு உங்க அரசியல் நாகரிகமே சரியில்லை. நீங்க மனுஷனா பார்க்கல. ஒவ்வொருத்தனையுமே வந்து இந்த சினிமாவில் வந்து வேற ஒரு சீன்ல இந்த மாதிரி வரும். ஒருத்தவங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க வச்சுக்கிற நகையெல்லாம் வந்துட்டு இந்த சிறுத்தை படத்துல வந்துட்டு திருட போறதுக்காக போறவங்க அங்க கழுத்துல இருக்கிற செயின் நகை என்ன போட்டுருக்காங்களோ அந்த பிரைஸ் டேகை மட்டுமே வச்சு அந்த நபரை கணக்கு பண்ற மாதிரி அந்த திருடனுங்களை பார்க்கலாம். இவங்களும் ஒரு திருட்டு கூட்டம் தான்.
இவங்க உங்களை எல்லாரையுமே நம்மளை எல்லாரையுமே எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு ப்ரைஸ் டேக்கோட பார்க்குறாங்க. என்ன நீ என்ன இந்த வீட்டில் இருக்கிறியா உனக்கு 4000, இந்த வீட்டில் இருக்கிறியா 400 இந்த வீட்டில் இருக்கிறியா உனக்கு குவார்டரும் கோழி பிரியாணி போதும், இப்படின்னு நம்மளை ப்ரைஸ் டேக்கோட பார்க்குற இவங்களுடைய இந்த மென்டாலிட்டியே மாறாதப்ப நீ எத்தனை பிளாட்ஃபார்முக்கு போய் நீ எப்படி மாறுவ, நீ எப்படி ஓட்ட சேகரிப்ப? இது எனக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட மேட்டர் எனக்கு புரியல. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஹீரோ மெட்டீரியல்னால இவங்க வந்து இது பண்ணிட்டாங்கப்பா, ஹீரோ வர்ஷிப்புப்பா, ஒரு ஹீரோன்னு ஓட்டு போட்டாங்கப்பா மக்கள், பாப்புலாரிட்டியை வச்சு. இப்போ கூட இவங்களோட ஒரு இதில் வந்து இங்கிலீஷில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ஒரு பொண்ணு சொல்கிறாங்க பாப்புலாரிட்டி ஹேஸ் brought in so much of votes and popularity is today the selling point. நீ பாப்புலராக இருக்கியா, நீ வந்து ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம், வாவ். இப்போ டெமோக்ரஸிலாம் இங்கே ஜெயிக்கிறது இல்லை, பாப்புலாரிட்டி தான் ஜெயிக்குது அப்படின்னு ஒருத்தவங்க ரீல் போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பாப்புலாரிட்டி வெர்சஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐடியாலஜி பேஸ்டுன்றீங்க, ஐடியாலஜி இங்கே இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பாப்புலாரிட்டி நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் எம்பையர், பாப்புலாரிட்டி வெர்சஸ் பொலிட்டிக்கல் எம்பையர். உங்கள் பொலிட்டிக்கல் எம்பையர் பவர் அவ்வளோதானா? அப்போ ஒருத்தர் பாப்புலாரிட்டியில் சினிமாவில் நடிச்சுட்டு வந்தால் அவர் வந்து அரசியல் பேசி நான் தூய அரசியலை கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணாலே உடஞ்சு போகிற அளவுக்கு தான் அப்போ நீ இவ்வளோ வருஷமாக கட்டி வச்சிருக்க. அப்போ நீ இவ்வளோ நாளாக சொன்ன கோட்டையெல்லாம் வந்து மணலில் கட்டின கோட்டை, அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். அப்போ பாப்புலாரிட்டி வந்து அடிச்சுட்டு போது நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோ வீக்கான அரசியலை நீங்கள் எப்படி இத்தனை நாளாக பண்ணீங்க? 75 வருஷமாக நீங்கள் ஒரு வீக் அரசியல் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அரசியல் இத்தனை நாளா நீங்க மாத்தி மாத்தி இருவரும் சேர்ந்து நீ வந்து பண்ணா நான் உன்னை காப்பாத்துவேன், நான் வந்து நீ என்னை காப்பாத்துன்னு மாத்தி நீங்க 2 பேரும் ஷேரிங் பெர்சன்டேஜ் பேசிஸ்ல ஓடிட்டு இருந்திருக்கீங்க வண்டியை. அப்ப அதை இன்னைக்கு ஒரு கட்சியும் ஒரு நபரும் வந்து உடைக்கிறாங்க, அவங்க பாப்புலாரிட்டியை வச்சுதான் உடைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஆமா, தாவேக்கால இருக்கிற பல தொகுதி எம்எல்ஏக்களுடைய பேர் மக்களுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றது, அது எல்லாருக்கும் தெரியும், ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும். ஆமா, எனக்கு என் தொகுதியில் நின்று எம்எல்ஏ பேர் தெரியாது. அப்ப நான் உன்னை பார்த்து என்ன கேட்கறேன்னா, ஒரு ஊரு பேர் தெரியாத எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டு விசிலுங்கிற சின்னமும் அந்த விஜய் அவர்கள்ன்ற முகம் தான் எனக்கு தெரியும். நான் ஓட் பேலட்ல போய் போடும்போது அந்த சின்னத்தை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே அங்க தெரியாதுன்னு நினைச்சு வெறும் அந்த சின்னத்துக்காக ஓட்டு போட்டு அந்த எம்எல்ஏவுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் யாரு, என்ன படிச்சுக்க எதுவுமே தெரியாமே ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ ஆக்குற அளவுக்கு வீக்கா இருக்காங்க. உன் தகுதி தராதாரத்தை நீ இழந்திருக்கிற, உன் கட்சியோட தகுதி இன்னைக்கு இழந்துருச்சு, உன் சின்னத்துடைய தகுதி இழந்துச்சு. அது ஒவ்வொரு நைட்ல ஒன்றும் நடக்கல. நேத்து முந்தானத்து இவர் வந்து அதை கெடுக்கல, தயவு செய்து. ஐயோ, அந்த ஒரு புரிதல் வேற. இவர் வந்து இந்த பேரை கெடுத்துட்டாரு, 2 வருஷமா இவர் பேசி பேசி எங்க பேரை கெடுத்துட்டாரு. இது எப்படிங்க? நான் ஊரா போய் சொல்றேன், பூவழி கெட்டவங்க, பூவழி கெட்டவங்க, பூவழியை நம்பாதீங்க நான் போய் சொல்றேங்க. நான் போய் ஒரு 100 பேர்கிட்ட சொல்றேன் அப்படின்னா அந்த 100ல 10 பேர் தான் நம்புவான். நான் சொல்றத கண்மூடித்தனமா என்ன ரொம்ப பிடிக்கும்னு இருந்தாலுமே கூட எனக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, நான் ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகரு, நான் ஓஹோ நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாலுமே கூட நான் சொல்றது யாருங்க பிளைண்டா நம்புவாங்க அந்த உலகத்துல? எப்படிங்க நம்புவாங்க? அப்ப நான் உன் இமேஜை காலி பண்றேன்னா கிடையாது, நீ உன் இமேஜை ஏற்கனவே காலி பண்ணி தான் வச்சிருக்க. பட் ஆனா நீயா நானா மாத்தி மாத்தி போட்டு இருக்கீங்க. இன்னொருத்தர் வரும்போது அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது, அவர் நல்லவர் கெட்டவர் கதைக்குள்ளே நான் போகல. பட் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன், ஒரு பாப்புலாரிட்டி பேசிஸ்ல வந்தவர் உன்னை உடைச்சிட்டு போக முடியுது அப்படின்னா உன்னோட பாலிடிக்ஸ் இத்தனை நாளா அவ்வளோ வீக்கா இருந்திருக்குது, உன்னோட பாலிடிக்ஸ் அவ்வளோ கேவலமா இருந்திருக்குது. நான் வீக்குன்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றது காரணம் என்னன்னா, என் மைண்டில் நிறைய வார்த்தைகள் வருது, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். நீ கேவலமான அரசியல் பண்ணியிருக்கீங்க, ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசியலை பண்ணியிருக்கீங்க, மக்களை நீங்க வந்து மக்களாவே மதிக்காத அரசியலை பண்ணியிருக்கீங்க, எல்லாரையும் ஓட்டுக்கு வந்து வெறும் காசா மட்டுமே பார்த்து அரசியல் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு அது எதையும் பார்க்காத ஒருத்தர் ஜெயிச்சுக்கிறாரு, அதை அவனால தாங்கிக்க முடியல அப்படின்னா ஐ எம் சாரி, இட்ஸ் யோர் லாஸ். அழுதுட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் நீங்க. ஆனா அது பாப்புலாரிட்டியால மட்டும்தான் நடந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறு. நீங்க திருத்திக்கிறதுக்கு ட்ரையே பண்ணாதீங்க, நீங்க இப்படியே இருங்க கடைசி வரைக்கும், இது நாட்டுக்கு நல்லது. இது 2வது பிரச்சனை. 3வது விஷயம் ஒன்று சொல்றாங்க, மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க, இவங்க மாற்றமே கொடுக்கல அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்குலாம் நிஜமா நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? எங்க போனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே மாற்றம்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு மாற்றமே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ மாற்றம் நாங்க இப்படி சிஎம் சார் அப்படி சொல்றேன், ஏதோ ஒண்ணு பண்ண முடிச்சாலும் சிஎம் சார் ஏதோ ஒண்ணு விடுங்க, மாற்றமே இல்லைன்றாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் இருக்கும், நான் ஒண்ணு கேட்கறேன். நீ என்ன சொல்ற? மாற்றமே இல்லை ப்ரோ. எதுல இருந்து மாற்றம் இல்லை? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ப்ரோ? இதுக்கு முன்னாடி மோசமா இருந்துச்சு ப்ரோ. அதே மாதிரி தான் ப்ரோ மோசமாகுது. நீ யார் ஓட்டு போட்ட? அந்த மோசமா இருந்தவங்க தான் ப்ரோ ஓட்டு போட்டேன். டேய் எனக்கு என்னடா சொல்றேன், நீ புரியவே இல்லடா. இப்போ உனக்கு இப்போ வந்தது பிரச்சனையா இல்லையா ப்ரோ? இவங்க வந்து பிரச்சனை ப்ரோ எனக்கு. ஏன் அப்படியே தான் ப்ரோ இருக்குது. நீ சொல்ற மாதிரி அப்படியே இல்லைங்கிறது முதல் விஷயம். மாறிட்டே வருது, நிறைய விஷயங்கள்ல இவங்களுடைய முன்னெடுப்புகள் நல்லா இருக்கு. ஆனா நீ அதை ஒத்துக்க வேணாம், அது உன்னோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, நீ ஒத்துக்காம போ. பட் நீ வேற ஏதாவது ஒண்ணு கூட சொல்லு. அரே கொத்தூஸ், அரே ஊபீஸ்,
நீங்க மாற்றம்னு சொன்னாங்க, மாற்றமே இல்லைன்னு யாரோ ஒருத்தவங்க உங்க கட்சியில மேல இருக்கிற ஒருத்தர் ஒரு தடவை சொன்னதை நீங்க பல பேர் 100 தடவை சொல்லும் போது அது எங்க போய் எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா பேக் ஃபயர் ஆகுது அவங்களுக்கு தான். உங்க கட்சியில தான் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில தான் வந்து எந்த மாற்றமும் இல்ல, அது மோசமா இருக்கிறதா திருப்பி நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க வந்துட்டு நாங்க வந்து ஒரு மாற்று அரசியல் பண்ணதுக்காக இங்க வந்துக்கிறோம்னு சொன்னாங்க, ரைட்டு. வேற எதையாவது வச்சு அட்டாக் பண்ணுங்கடா, உங்களுக்கு அட்டாக் கூட பண்ண தெரியல. நீங்க இப்படி சொல்லும் போது ஒரு தடவை நீங்க வீக் ஆயிட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்ப இதுல நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க, ப்ரோ போய் டிஎம்கே ஏன் ப்ரோ நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க சொல்றதை நிறுத்திட்டு போறாங்க. அங்கதான் இந்த தாவேக்கா மக்களோ இல்ல பொதுமக்களோ தவறு பண்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்தா அதை திமுக வந்து அதே அப்படியே நம்பும், அதை ஏத்துக்கும் சொல்லி நம்புறாங்க பாத்தீங்களா, அங்கதான் தப்பு பண்றாங்க. they will never do that. அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏய் என்னடா அவன் அட்வைஸ் பண்றான், நீ யாரு சொல்றது, ஏய் என்னடா அவன் அட்வைஸ் பண்றான், பக்கத்துல இருக்கிறான், ஏய் மச்சான் அவன் அட்வைஸ் பண்ண நம்ம திருந்திடுவோம்டா. ஐயோ ஆமா திருந்திடுவோம், அவன் அட்வைஸ் கேட்கவே கூடாது, நம்ம கெத்தாவே இருப்போம் மாமா, நம்ம கட்சி வரைக்கும் நம்ம இப்படியே இருப்போம்டா, அதான்டா கெத்தா இருக்கும். சேரா நீ அப்படியே இரு, ஓகே மாமா நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஸோ இந்த 3 விஷயம் தான் இவங்கள்ட்ட எனக்கு புரியாத ஒரு விஷயம். மாற்றம்னு சொல்லி அவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அடுத்து 2வது என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு லெகசியை வந்து ஒரு பாப்புலாரிட்டி உடைச்சிருச்சு, இவங்களை திரும்ப இவங்களே வீக் பண்ணிக்கிறாங்க. சார் நாங்கள் 75 வருஷம் கோட்டா சார், நாங்க 2.5 வருஷம் கட்சிங்களை அடிச்சு சார். டே அதை திரும்ப சொல்லாதரா, அது உன்னைய வீக் பண்ணுது. மக்கள் முன்னாடி போய் ப்ரோ இருங்க ப்ரோ நீ கேட்க மாட்டப்போ நீ சரி போ போய் சொல்லு போ. ஸோ இந்த பாப்புலாரிட்டியும் இந்த ஹீரோவும் தான் இவங்களை உடச்சிட்டாங்க. இவங்களே திரும்ப சொல்லி இவங்களை வீக் பண்ணிக்கிறாங்க. இது 2வது பிரச்சனை. இன்னொன்று என்ன பண்றாங்க, இந்த சோஷியல் மீடியா மேட்ரு. ஸோ சோஷியல் மீடியாவில் போனாலுமே நீங்க என்ன பேச போறீங்க, லாஸ்ட் வரைக்கும் நீங்க தானே பேச போறீங்க, நீங்க மாத்திக்க போறது கிடையாதுல. அப்போ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மா இருந்தா என்ன பிரச்சனை, அங்க போய் மட்டும் ஒரு 2000 ஓட்டை அள்ளிட்டு வந்துட போறீங்க. அப்படி டெய்லி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 2000 ஓட்டை வா அப்படின்னு 2000 அள்ள போறீங்களா நீங்க. அதோட 2000 நான் ஏன் சொன்னேன், ஒரு கனெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு 2000க்கு 2200க்குலாம். ஓகே சார், அது ஒரு பிரச்சனை. இப்போ நீங்க அடுத்து நான் கேட்க போற கேள்விக்கு இதுலேயே பதில் கிடைச்சிச்சு. 2000ல வந்துருச்சா? இல்ல சார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வீராசாமி அவரோட கல்யாணத்துல போய் அது கல்யாணமா இல்ல கட்சி மேடையானே தெரியல சார். அது அவங்களுடைய திருமணங்கள் அப்படிதான் நடக்கும். நீங்க வந்துட்டு ஒரு திமுகவினருடைய குடும்ப கல்யாண பத்திரிகைலாம் நீங்க பார்த்தது இல்லையோ? பார்த்ததில்ல சார். ஐயோ எங்க வீட்டுல எங்க அப்பா நிறைய வச்சுக்கிறாரு அந்த மாதிரி. நான் வேணா எடுத்துட்டு வரேன், நான் ஊருக்கு போகும்போது அடுத்த எடுத்துட்டு வரேன். நான் சூப்பரா அந்த பத்திரிகையை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பத்திரிகை போய் ஃப்ரெண்ட்ஸ்ல 10 பேர்ட்ட கொடுக்க கூட முடியாது. எப்பா என்னப்பா பத்திரிகை அடிச்சு வச்சிருக்க, அதெல்லாம் அப்படித்தான். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு பத்திரிகை அடிச்சுக்கிற மேட்டர் இருக்குல்ல, அந்த கல்ச்சர் எங்க கிரியேட் ஆச்சு? திமுக குடும்பத்துக்காரங்க கல்யாணத்துல தான் கிரியேட்டே ஆச்சு. ஏன் இப்படி பண்றாங்க, நான் தனியா இதை நான் போய் வெளியே காட்டினா என் ஃப்ரெண்ட்ஸ் வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிக்கை இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். ரைட்டுங்களா? இதுதான் உங்களுடைய மினிமம் சைஸ். அதுவும் ஆல்பம் சைஸ்ல இருக்கும், ஆல்பம் மாதிரி இருக்கும். கல்யாணம் நிறைய பேர் அந்த இது கொடுக்க போகும்போது என்ன கல்யாணம் அதுக்குள்ள ஆல்பம் ரெடி ஆயிடுச்சு, இது பத்திரிக்கை அப்படின்ற மாதிரி அவ்வளவு பெருசு வச்சிருப்பாங்க. ஸ்கொயர் ஷேப்ல எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த கலரே பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு ஃபார் அது மாதிரி வந்துட்டு பத்திரிக்கை அடிச்சு வச்சிருப்பாங்க. அது அப்படி முதலே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் ஒருத்தர் கருப்பு கண்ணாடி போட்டு ஒருத்தர் அப்படி சிரிச்சிட்டு இருப்பாரு, அப்புறம் இன்னொருத்தர் இப்படி சிரிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி குடும்ப கொத்துசாக இருக்கக்கூடிய இவங்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்களோட போட்டு நம்ம என்ன போடுவோம், தாத்தா பாட்டி பேர் போடுவோம், அம்மா அப்பா பேர் போடுவோம். ஃபர்ஸ்ட் கலைஞர் தான், அவரை போட்டு அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போட்டு பெரியார் அண்ணா போட்டோ கூட குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் சின்னது பண்ணு கலைஞர் தூக்கி அடி மேல அடி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு ஒரு பத்திரிக்கை அடி ரெடி பண்ணி அதுல வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் எத்தனை பேர் நடுவில் நடக்கும் கல்யாணம்ன்றது? 2 பேர் நடக்கும். சில கல்யாணம் 3 பேர் கூட நடக்கலாம், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்ற மாதிரி காமன் மேரேஜஸ் பிட்வீன் 2 people, இந்த 2 பேரா அதை தாண்டி ஒரு 2000 பேரோட பேர் இருக்கும் அதுல அந்த பத்திரிக்கையில. அது அடிஷனல் சீட்லாம் போயிட்டு இருக்கும், 7-8 பக்கத்துக்கு போயிட்டு இருக்கும். ஒரு மாமன்ற உறுப்பினர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து கவுன்சிலர்ல இருந்து யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொருத்தவங்களுடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ரெட் அண்ட் பிளாக் ஃபான்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மேல வந்து பிளாக், கீழ வந்து ரெட், அப்படி தனியா பிரிச்சு கருணாநிதி அப்படினா அப்படி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு கலர்ல, அப்ப அதெல்லாம் ஒரு கலர்ல இப்படி 2 சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை அடிச்சு மொத்தமா வச்சுதான் இவங்க கல்யாணமே நடத்துவாங்க. அப்புறம் மேடையில பாத்தீங்க அப்படின்னா வந்து மேடையில மேடைனா மைக் இல்லாத மேடை எப்படின்னு சொல்லி ஒரு போடியம்லாம் வச்சு அந்த மைக்ல இப்போ ஒவ்வொருத்தங்களா மேல ஏறி இந்த தம்பதியினருக்கு அப்படின்றத கடைசியா ஒரு லைன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல நான் வந்து வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், இவரே அவரே இதான் சொல்லி வணக்கம் சொல்லி அந்த பொண்ணு மாப்பிள்ளை காலையில சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பானுங்க, கொட்டாய் விட்டுருந்தாங்க. மாப்பிள்ளை என்னடா மாப்பிள்ளைக்கு தூக்க அளவுக்கா பேசிட்டு இருப்பீங்க அப்படின்றத ட்விட்டர் அப்படி ஒவ்வொருத்தங்களா வரிசையா வந்து நின்று பேசி அப்புறம் வேற இப்ப ரீசெண்டா வந்துட்டு என்னன்னா ஒரு சுப நிகழ்ச்சி அதுல ஒப்பாரி வைக்க கூடாதுனாலும் தெரியணும். ரீசெண்டா நம்ம லயலமணி நண்பர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இனிமேல திமுக கிடையாது, இவங்க ஓமுக ஒப்பாரி முன்னேற்ற கழகம். அதனால ஒப்பாரி முன்னேற்ற கழகம் அப்படின்ற இவங்க அங்க போயிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க, நம்மளை தோற்கடித்து விட்டார்கள்
ஆக இன்று நம்ம இந்த திருமணத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, திருமணத்துல என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு எனக்கு புரியல. எனக்கு இந்த திருமணத்தின் மூலமாக நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கழக தோழர்களை அப்படின்னு கல்யாணத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. மேல இருக்கிற அந்த பொண்ணு மாப்பிள்ளையில கண்ணு முடிப்பாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளைய கண்ண முடிப்பாங்க. அந்த கல்யாணத்துல சார் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல, ஒருத்தர் கூட அவங்க ஏஜ்ல, அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ள அவங்க ஏஜ்ல இல்ல சார். எல்லாமே அந்த இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு கட்சி ஆளுங்க தான் ஃபுல்லா அந்த ரோ ஃபுல்லா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க மேரேஜ் ஸ்கிப்பே பண்ணிட்டாங்க. அவங்க நான் ரிசப்ஷன் வந்துருவோம், உங்க கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ள நிலைமையெல்லாம், ஏண்டா இந்த குடும்பத்துல பிறந்தோம், ஏண்டா இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்றதுக்கு இவங்க கூட இருந்தோம் அப்படின்னு ரிக்ரெட் பண்ற அளவுக்கு. அதனால இது வந்து காலாகாலமா இவங்க பண்றது. இந்த மேடையில ஏறி நின்று ஆக போட்டு ஒரு 10 பேர் பேசி முடிச்சு இந்த மதுவடையை சாப்பிட்டு கிளம்புற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். என்ன சொல்றாரு அதுல? இப்ப அதுல மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சோஷியல் மீடியால இப்ப வந்தது, அதான் சார் சோஷியல் மீடியாவை பத்தி நீங்க பேசிட்டீங்க, அதே தான் அவர் அங்க சொல்லியிருந்தாரு. சோஷியல் மீடியால இப்ப வந்தது, இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து கண்ணாடி போட்டாரு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாரு, கோட்டு போட்டாரு, இதெல்லாம் ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்க முதலமைச்சருக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் விட்டுருக்கேன். இந்த மாதிரி இப்ப வந்து சமூகத்துல நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற நடவடிக்கைகள்லாம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் நான் விடுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. அதாவது முதல்வர் அவர்கள் அப்படின்னா அவர் மேல வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை மாத்திக்கணும். அதை சொல்றது யாரு? மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகே சார், நல்லா. அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து இல்ல இவங்க இன்னொரு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் இன்னும் பிரேக் ஆகல. அதுதான் ஒரு ஜோக். என்னன்னா, முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி இருக்கும்போது மாப்பிள்ள என்னடா அவரு இந்த மாதிரி இது பண்ணிட்டார்ல, ஆமா அதை நம்ம சொல்லிடுவோம்டா இப்படி சொல்லிடுவாரு. அப்புறம் அப்போ அவர் போனே இப்போ அவர் அதை பண்ணிருப்பார்ல, ஆமா எப்படின்னு சொல்றீங்க, நான் அதை பண்ணிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி இப்போ இவர் போய் அதை கண்டனம் தெரிவிப்பார். ஸோ இந்த கண்டனம் தெரிவிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஒரு ஃபார்மட் அரசியல், ஒரு டெம்ப்ளேட் அரசியல். இந்த டெம்ப்ளேட் என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இவங்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு இல்லைல்ல, அதை கேள்வி கேட்டுருணும். இவங்களோட ஆட்சியில அதிகமா பெண்களுக்கு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குல்ல, அதையும் கேட்டுருணும். அப்புறம் வேற என்னடா, இந்த ஆட்சியில வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்துட்டு ஊழியர்கள்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரைக் நடத்திருப்பாங்க, அதை கண்டுக்காம இருக்கிறாங்கன்னு கேட்டுருணும். அவ்வளவுதானே, நாங்கள் கேட்டுருவோம். அப்புறம் இந்த ஆட்சி அப்போ வந்துட்டு எங்கேயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவுதானே, ரைட்டு. 5வது மிக முக்கியமான விஷயம், மக்கள் வந்து மிகப்பெரிய கொடுமையில் இருக்கிறாங்க. யாருக்கும் கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி பவர் கிடையாது, ரோடு வசதி இல்லை. மழை பெஞ்சதுன்னா முக்கியமா புயல் வெள்ளம் அப்போ வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை இந்த ஆட்சி. எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்று அந்த புயலை சந்தித்தவர்கள் இவங்க, நாங்கள் இருக்கும்போது இந்த புயலை சந்தித்தவர்கள், நாங்கள் எங்க வெள்ள நிவாரண பணிகள் எப்படி இருந்தது தெரியுமா. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் அரசியல். இந்த 5த்தையும் இவங்க வந்தா இவங்க அவங்கள பத்தி சொல்லுவாங்க, அவங்க வந்தா அவங்க பத்தி சொல்லுவாங்க. ஆனா அடுத்த 5 வருஷம் ஒருவேளை நம்ம வந்தோம்னா இப்படி ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடாது, அதை பத்தி நம்ம மட்டும் இவங்க பேசவே கூடாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேங்க. நெவர். அதனால இப்ப அவங்க அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியா, ஆக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை, ஐயா அவர் இல்ல பழனிசாமி, எதுக்கு எடுத்தாலும் அவர் எடுத்தா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது. இவருடைய டெம்ப்ளேட்ல எழுதி வச்சிருந்த இதுல வந்துட்டு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, ஐயா இப்ப சி ஜோசப் ஜே என்னது, யார் அதை கொடுத்தது, 2022 எழுதி கொண்டிருந்தது இன்னைக்கு வந்து நீட் இருக்கீங்க எவாவே அப்படின்னு சொல்லிட்டு அது தூக்கி அடிச்சு பேப்பர் அப்புறம் தான் மாத்துறது, பழைய பேப்பரை எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவருக்கு சிஎம் யாருன்னு என்ன தெரியாது. அந்த டெம்ப்ளேட்லேயே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டெம்ப்ளேட் இப்போ கிடையாது. இப்போ வந்துட்டு இருக்கிற முதல்வர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது இல்லைங்க. இந்த பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை இன்னும் அதிகமா தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம ஒரு விஷயம் நம்ம நேற்று வீடியோல கூட சொல்லியிருந்தோம். அப்ப இது எத்தனை வருஷங்களா இவங்க மைண்ட்ல நீங்க இதை வச்சிருந்திருக்கீங்க, இப்படிப்பட்டவங்களை மைண்டை மாத்துறதுக்கு நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துனீங்களா? ஏதாவது ஒரு ஸ்கூல் பசங்கிட்ட 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் பசங்கள்ட்ட ஒரு பொம்பளை பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ஆம்பளை பசங்கிட்ட சொல்லி கொடுத்தீங்களா? எதையாவது பண்ணீங்களா? நீங்க என்ன பேசிக் கிரவுண்ட் ரியாலிட்டியில நீங்க இருந்திருக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் அரசியல்ல பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சிங்கப்பன் அதிரடி படையின்னு ஒன்று கொண்டு வராங்க, அவங்களே அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்கூலா போய் பேச ஏதோ ஒண்ணுங்க. அது போதுமான, கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்காங்க அவங்க. இல்ல அது போதுமானா போதாது, இன்னும் நிறைய வேணும். இப்ப ரியாலிட்டியா பேசணும் அப்படின்னா, ரொம்ப ஓப்பனா பேசணும், உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடணும். இதுதான் உண்மை. பூழிக்கு ஒரு தனி போலீஸ் வேணும், இங்க உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுக்கு ஒரு தனி போலீஸ் வேணும். இதுதான் உண்மை. இது முடியுமா எந்த அரசாங்கத்தினாலையாவது? அப்ப தாவேக்கா வந்தா என்ன, ஓவேக்கா வந்தா என்ன, ஏவேக்கா வந்தா என்ன, யார் வந்தாலும் மாறாது. எந்த ஒரு அரசியல் கட்சி நாளைக்கு வந்தாலுமே கூடங்க இது மாறாது. இது எப்போ மாறும் அப்படின்னா, மக்களுடைய மனநிலை மாற வேண்டும். அதற்கு ஒரு அரசாங்கமாக தாவேக்கா என்ன செய்தது, அதை கேள்வி கேளுங்க.
என்ன செய்கிறதுன்னு கேள்வி கேளுங்க. நீங்க இப்ப கூட வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி பிரஷர் எவ்வளவு வேணா போடுங்க. இந்த ஆட்சி காலத்தில் வந்து எதுவும் சரியில்லை, பெண்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பாதுகாப்பு கூட இல்லை. நீங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு ஒரு லேமான ஒரு விஷயங்கள். நீங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பேசிஸ்ல மட்டும்தான் இருக்குதே தவிர நீங்க பேசுறது எதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு ஆக்கப்பூர்வத்துக்கான விஷயம் கிடையாது. ரைட்டா? ஸோ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே பண்றீங்க. பட் நீங்க பண்றது மூலமா இந்த அரசாங்கம் வேகமா விரைவா செயல்பட்டுச்சு அப்படின்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். அது அவங்களை உந்தி தள்ளிச்சு அப்படின்னா மகிழ்ச்சி. ஆனா அது தீர்வு கிடையாது. ஏன்னா நீங்க எத்தனை போலீஸ் போட்டாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு காவல் அதிகாரி இது போட்டா மட்டும்தான் இந்த ஊர்ல பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 99.99% அட்லீஸ்ட் சரியாகலாம். அப்படி ஒரு நபருக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி இந்த வீடியோ மூலமா. இல்ல சார், போட முடியாது. தெரியல. அப்படிதான் போட்டு ஆகணும்னா அதுதான் கட்டாயம். அப்படின்னா அத்தனை காவல்துறை அதிகாரிகளை நியமனம் பண்ணணும். எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல? 8 கோடி மக்கள் இருக்காங்க. குழந்தைகளை வந்து இதுல கணக்குல எடுக்க வேணாம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இதுல. ஏன்னா இந்த பிரச்சனையை பொறுத்து நடக்கிறது நிறைய இப்ப குழந்தைங்களுக்கு தான் நடக்குது. குழந்தைங்களையும் தொடறானுங்க. 2.5 வயசு தொடறானுங்க இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆளுங்கள்ட்ட இருந்து நீங்க இந்த நாட்டில் இருக்கிற பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு, ஒரு பச்சிளம் குழந்தைக்கு கூட ஒரு போலீஸ் வேணும். அதை நோக்கி போறது தான் சொல்யூஷனா அப்படின்னா கிடையாது. அப்ப இங்க இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்ற முயற்சி பண்ணணும், அவங்களை எஜுகேட் பண்ணணும், அவங்களை கொஞ்சமாவது திருத்த முயற்சி பண்ணணும். அதுக்கு இந்த தாவேக அரசு என்ன பண்ண போகுதுன்றதை பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறேன். பண்ணுன்னு நம்புறேன். பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு. கண்டிப்பா. இங்க இருக்கிற இப்போ இருக்கிற 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பிள்ளையாவது நாளைக்கு அவன் போய் ஒரு 16-17 வயசுல ஒரு பெண்ணை தொடரணும் அப்படின்ற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. அவங்களுடைய கன்சென்ட் இல்லாம அந்த எண்ணமே வராம அவனை நீ பயமுறுத்து, அவனுக்கு என்ன வேணா பண்ணு. மற்ற விஷயங்கள்லாம் பயமுறுத்துறீங்களே, பேய் வந்துடும், நாய் வந்துடும், என்னென்னமோ சொல்லி குழந்தைய வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பயமுறுத்தணும்ல பெற்றோர்கள் இருந்து ஆரம்பிச்சு. அந்த பெற்றோர்களுக்குங்க அந்த கடமை. ஆம்பளை பையனை போட்டு டார்ச்சர் பண்றதுல பொம்பளை பிள்ளைங்களை போட்டு டார்ச்சர் பண்றது நிறுத்திட்டு ஆம்பளை பசங்க டார்ச்சர் பண்ணுங்க, அவனை திருத்த வழி பாருங்க. அதுலலாம் திருந்தனா மட்டும்தான் இது நடக்குமே தவிர இது ரியாலிட்டி இல்ல. எனக்கு ரியாலிட்டிலாம் வேண்டாம், நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் அரசியல் பண்ண வந்திருக்கிறேன், நான் வந்துட்டு 5 வருஷம் சும்மா இவங்களை எதிர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்க அதை கத்திக்கிட்டே இருங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அட் ஆல். பட் தட் இஸ் த ரியாலிட்டி. அதை என்ன பண்ணு தாவேக்கான வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா சார். அதே மாதிரி மதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெர்லைட் சம்பந்தமா, ஸ்டெர்லைட் வந்து இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்டெர்லைட் ஓப்பன் பண்ணணுன்ட்டு அந்த நிறுவனம் வந்து அடுக்கடுக்கான மனுக்கள் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபிக்ஸ்டாக வந்து இதை திருப்பி ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து தமிழக அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சுட்டு வைகோ அவர்கள் வந்து சிஎம் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. இல்லை, மதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ அவர்களுக்கு வந்துட்டு இந்த கட்சியின் மீது, இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது கொடுக்குது. இதை அவங்க சைட்ல இருந்து ஸ்க்ரூட்டனி பண்ணி பண்ணுவாங்க. இதுல நம்மளுடைய கருத்துன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான், அது மக்களுக்கு விரோதமாக இருக்குது, மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால அந்த சுற்றுச்சூழல் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணல, எந்த ஒரு கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு நிர்ணயிக்கப்படக்கூடாது. ஐ மீன் அது வந்து கொடுக்கப்படக்கூடாது. அந்த லைசன்ஸ் அவங்க கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதில் ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸோ ஃபேக்ட்ரிஸில் முக்கியமாக பண்ணுற ஒரு விஷயம், இப்போத்துக்கு நான் இதை பண்ணலன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி லைசன்ஸை திரும்ப வாங்கிடுவாங்க, ரிவோக் பண்ண விடாம. ஆனா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் எடுக்கப்புறம் திரும்பவும் எதையாவது ஒன்று பண்ணுவாங்க, திரும்பவும் அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் இருக்கிற மக்களுக்கு பாதிக்கும். ஸோ இது ரிப்பீட்டேட்டிவா நடக்குது அப்படின்னா தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒன் டைம் இன்ஸ்ட்ரக்ஷனா இதை முடிவு பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் இது ஒரு ஆட்சியிலையுமே வந்துட்டு இந்த ஸ்டெர்லைட்ன்ற விஷயம் வந்துட்டு திரும்ப மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கணும், அது டெம்பரரி சொல்யூஷனா இருக்கக்கூடாது. அதுக்கு தாவேக அரசு என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம். நம்ம பேசியிருந்தோம் சார் முந்தானத்து வீடியோ, இந்த கரண்ட் கட்ஸ் வந்து சென்னையில் அதிகமாக நடக்குது, அதுக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும், இது ஹை டைம் வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. மின்வாரியத்துறையில் இருக்க எல்லா அமைச்சர்லேருந்து எல்லாருமே கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதில் வந்து சில உத்தரவுகள் வந்திருக்கு சார். மின் கட்டமைப்பை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா 15,032 கோடி செலவில் 231 புதிய துணை மின் நிலையங்களை வந்து உருவாக்கணும். அதே மாதிரி இதுவரையும் நடந்த மின் பழுதுகள், அதாவது சென்னையில், தமிழகத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து மின் பழுதுகளை சரி பார்க்கறதுக்காக 15,000 பணியாளர்களை வந்து நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின்துறைக்கு தேவையான பொருட்களை வந்து கொள்முதல் பண்ணணும் சீக்கிரமா. ஏன்னா இப்போ மின் பழுதுகள் நிறைய நடக்குதுன்னா அதுக்கான இது செலவாகும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், அதை சீக்கிரமா எவ்வளோ காசு செலவு பண்ணி அதை வாங்க முடியுமோ வாங்குங்க, அதுதான் வந்து ஒரு முழு தீர்வா இருக்கும் இந்த கரண்ட் கட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை முடிவு பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இப்போ இதுலயே ஒரு கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, வரணும் அப்படின்னா இப்போ இவ்வளோ பணியாளர்களை நீங்கள் நியமனம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து
இந்த இதை திரும்ப நீங்கள் வாங்குறது, இந்த துணை மின் நிலையங்களை நீங்கள் வந்துட்டு கட்டமைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு, இதை எப்படி சமாளிக்க போகுது அரசாங்கம் அப்படின்ற ஒரு கேள்வி இதில் வரணும். அதுக்கு பதில் அந்த துறைக்கு மட்டும் இல்லாமல் பல துறைகள் சார்ந்த ஒரு சின்ன அப்கிரேடை நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட இதெல்லாம் சரி பண்ணணும். ஸ்கூல்ஸ் அப்கிரேட் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனைகளை அப்கிரேட் பண்ணணும், பிரச்சனைகளுடைய தீர்வுகளுக்கான இதை கொண்டு வரணும். இப்படி எல்லாத்துலையும் நீங்கள் ஒரு அப்கிரேட் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோனாலும் கூட இந்த தாவேக அரசுல இந்த நிதிநிலை சுமைன்றது ஒன்று இருக்குது இல்லை, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதையும் நீங்கள் பண்ணணும், அப்கிரேடும் பண்ணணும், சூப்பராக மாற்றி காட்டணும் எல்லாத்தையுமே. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த பணத்தையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தான் செலவு பண்ணணும். இந்த பிரச்சனையை எப்படி பேலன்ஸ், இந்த பற்றாக்குறையெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 12% 13% தான் கம்மியாக தான் இருக்குது. மிச்சம் 87%ல உங்களுக்கு 64% நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் கொடுக்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் இதுக்கு மட்டுமே ஒரு 64% காணாமல் போயிடுது. மிச்ச பணத்தை நீங்கள் ஸ்டேட் பாலிசி, இது ஸ்டேட்டோடைய ஸ்கீம்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு 23% காலி பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானம் 3.4 லட்சம் கோடியிலிருந்து உங்ககிட்ட பாக்கி இருக்கிறது வெறும் 13%. இந்த 13% வச்சு நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ண போறீங்க? பண்ண முடியாதப்ப கடன் வாங்கி. அப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? இதுக்கு ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கு. அதை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம டாக்டர் ராஜசேகர் அவர்களோட பேசின வீடியோ வந்து இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு வரும். அந்த வீடியோவை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோக்கு இதில் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ தயவு செய்து மக்கள் பார்க்கணும். அது மாதிரி கீர்த்தனா அவர்கள் வந்து இங்கே இருந்த திட்டங்கள்லாம் வந்து ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சலசலப்புலாம் நிறைய வந்துச்சு இல்லை சார். இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த தொழில் கடன்லாம் வந்து வேறு மாநிலங்களுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க வந்து கப்பல் கட்டுமான திட்டம் வந்து தென்கொரியா நாட்டோட கப்பலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைப் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 38,000 கோடி செலவில் அந்த கட்டுமான திட்டம் வந்து தூத்துக்குடியில் செயல்படும். அதில் வந்து 15,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நிர்ணயம் ஆயிருக்கு சார். இதுதான் வந்து தமிழ்நாடோட வெளியே போக போகுது. ஆமா, விசாகப்பட்டினம் பக்கத்துல வந்து இந்த துர்கராஜபுரமா அங்க எங்கேயோ போக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க போய் ஒரு விசிட்டும் பண்ணி அங்க பண்ணலாமான்னு ஒரு பிளானும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் கமிங் ஹியர்ன்ற மாதிரி தெரியுது. பிகாஸ் அவங்க வந்துட்டு அங்க செகண்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸை பார்த்துட்டு ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்க பொறுத்த வரைக்கும் சிஎம்ஏ நேரில் பார்த்துருக்காங்கும் போது லுக்ஸ் லைக் இங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அஃபிஷியலா அக்ரிமெண்ட் வரும்போது தெரியும். பட் இதுதான் இதோடைய ப்ராஜெக்டோடைய ஓவரால் அனாலிசிஸ் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். அவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இதை வந்துட்டு விரைவில் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு டெட்லைனோட ஒர்க் பண்ண போகிற ஒரு ப்ராஜெக்டான ஒரு டைம் தான் இவங்களுக்கு அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை சீக்கிரமாக இங்கே பண்ணி அவங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இது வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தனியார் பள்ளிகள் சங்கம் அவங்களுக்கான லைசன்ஸர், அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த லைசன்ஸ் ரினியூவல், அப்புறம் என்ஓசி, சிபிஎஸ்சியோட என்ஓசி, இது எல்லாமே ரினியூவல் பண்ணுறதுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வரையும் காசு கொடுத்து தான் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. வெறும் 2 பேப்பர். அதை வந்து கடந்த ஆட்சியில் வந்து 30 லட்சம் 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அமைப்பு சார்பில் இருக்கவங்க வந்து பேசியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் நாங்கள் ரொம்ப அலைக்கழிக்கப்பட்டோம். ஆனால் இப்போ ராஜ்மோகன் சார், அதாவது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே இதுல வந்து ₹1 கூட நாங்க கொடுக்காம வாங்கியிருக்கோம். இது வந்து வரலாற்றிலே இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க சார். இன்னைக்கு இதை பத்தி தங்கம் தென்னரசு அவர்கள் ஏதாவது பேசியிருக்காரு? வெள்ளி தென்னரசு, வைரம் தென்னரசு யாரும் பேசல. வேற சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம்.